சூடாகி என்கிட்ட பார்க்கணும். 2 நாள் மீன் இறச்சிருந்தாங்க. சாப்பாகாமல் இருக்க நேரம் கொஞ்சம் பாதி பொரித்து எடுத்துக்கணும். பொரித்து முத வச்சேன்னா அடுத்து தக்காளி கூட்டி கூட இந்த இது போட்டால் கோழி இறைச்சி ரெடியாகும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். பார்த்துடுங்க. அதே எண்ணெயை தான் கடுகு போட்டு எடுக்க போகிறேன். மீனுன்னா வச்சா நல்லா இருக்கலாம். அது இதில் எல்லாம் கணக்காக உப்பு கொஞ்சம் குறைச்சி தான் போடும். ஏன்னா அதில் எல்லாம் சேர்ந்தது தானே. சரி, இதில் இப்போ கடுகு நீங்கள் இப்படி இருங்க பண்ணேன். கடுகு எடுத்து சரிப்பா கடுகு கூட போடுறேன். பார்த்துடுங்க. போட்டாச்சு. கடுகு போட்டாச்சு. இப்போ போட்டேன். நேரம் போயிடல. அடுப்பில் வேலை முடிஞ்ச பிறகு கடந்து கொஞ்சம் நேரம் கழித்து உறங்கிட்டு துணி துவைச்சி போடுவேன். கடுகு இதில் தான் இருக்குது. இதெல்லாம் மூட போகிறேன். கடுகு சவுண்டு கேட்குதா? ஏன்னா இறைச்சி எண்ணெய் தானே. அது நான் இந்த வட்டை பாத்திரத்தில் தான் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். தீ நல்லா எரியுது சர்வாட்டு மாதிரி. இப்போ இஞ்சியும் பூண்டும் போட்டு முடியும். அடுத்தது உள்ளி, பெரிய உள்ளியை வச்சுருக்கேன். போட்டாச்சா? இதில் எல்லாத்தையும் தீயை கொஞ்சம் நான் தீ காலுக்குள்ள வேறு சரியா வதக்க போகிறேன். நான் அந்த வட்டை பாத்திரத்தில் எண்ணெயை நான் கொஞ்சம் கழிச்சு பாட்டி தரேன். இதை வதக்கியெல்லாம் எடுத்துட்டு அப்போ காற்று சும்மா அடிச்சுது இல்லை. காற்றை கொஞ்சம் ஆஃப். இப்போ காற்று அடித்தாதான் தீயெல்லாம் எரிஞ்சு என் மேலே எல்லாம் வந்துடும். அடுத்தது அடக்கி வை. காற்றை உண்டு வாழையெல்லாம் உழு. வேலையை முடித்த உழு. வதக்கிட்டுருக்கேன். நல்லா சூக்கணும் உள்ளிய. தீ வந்து நல்லா இப்போ வந்து தீ வந்து நல்லா காற்றடிச்சா மேலெல்லாம் வெந்துடும். அப்படி இதான் பார்த்து தான் எல்லாமே. நான் இப்போ வெளியே தான் இருக்கேன். இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கிட்ட தான் வச்சுருக்கேன். இதில் நான் வெளியே தான் இருந்தால் கிண்டிகிட்ருக்கேன்.
காற்று அந்த நேரத்துக்கு தான் வருது. மிளகு கொஞ்சம் தான் குறைச்சி தான் போடணும். அது ஏன்னா இதில் மசாலா இருக்குது கொஞ்சம். நல்லா சூத்தாச்சு. இனி தக்காளியும் உருளைக்கிழங்கையும் அப்படியே தட்டிடுறோம். ஏன்னா அந்த கட்டி கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஏன்னா காப்பி ஒன்றும் காய்ச்ச முடியாது. அதனால தான் சிம்பிளாக அடுப்பு வச்சுருக்கேன். எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே படித்து வந்துருக்கா. அடுப்பு போடக்கு தெரியும். மண் அடுப்பு. ஆனால் மண் தான் கிடைக்காது. இங்கே வந்து தண்ணியும் உப்பு தண்ணி தான். குளிச்சதுக்கும் உப்பு தண்ணி தான். முடியெல்லாம் அப்படியே பம்பரமாக போயிடும். நான் இப்போ உள்ள முடியெல்லாம் நான் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். வேண்டாத டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் குடிக்கவும் தண்ணி இல்லை தெரியுமா. நான் வந்து எப்படி செய்வேன் தெரியுமா. ஒரு காப்பியில் காய்ச்சி வைப்பேன். காய்ச்சினா இன்றைக்கி நாளையும் குடித்து பள்ளிக்கூடம் வந்து டப்பாவில் கொண்டு வந்து 2 நாள் இருப்பேன். என்னையா ரூபா கொடுக்க முடியுது. நான் முந்தி அப்படி தான் கொடுத்தேன். 30 ரூபா ஒரு குடத்துக்கு. 30 ரூபா. இந்த மிளகெல்லாம் சேர்ந்துருவா. எங்கள் அம்மா எண்ணெயை தூர ஊற்ற மாட்டாங்க. மீன் குழம்புக்கு தான் இப்படி மீன் பொரிக்கிறது எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு டப்பாவில். அதேமாரி நான் இறைச்சியிலையும் அப்படிதான் பொரித்து வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெய் என்ன செய்வாங்க, ஒரு பாத்திரத்துலேயோ டப்பாலேயோ ஊற்றி வச்சுருவாங்க. ஏன்னா அது வேஸ்ட் ஆகாது.